ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக நம்ம நாட்டுக்கோழி சிக்கன் பண்ண போகிறோம். இந்த நாட்டுக்கோழி சிக்கன் வந்து நல்லா காரச்சாரமாக நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஒயிட் ரைஸ்க்கு ஆகட்டும், ரசம் கூட ஆகட்டும், தால் கூட நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளான மசாலாவில் நம்ம ஈஸியாக குயிக்காக பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஜாஸ்தி இன்க்ரீடியன்ட் எதுவுமே இல்லை, இருக்கிற மசாலாலவே கொஞ்சம் தேவையானது சேர்த்துட்டு நம்ம செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்ட்டுன்னு. பாருங்கள், 1.5 kg அளவு நம்ம நாட்டுக்கோழி நல்லா மீடியம் சைஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்குறோம். இதில் மஞ்சள்தூள் வந்து அவங்களே போட்டுட்டு நல்லா இது பண்ணி கொடுக்குவாங்க. நல்லா பர்ன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு குக்கரில் தான் செய்ய போகிறோம். எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கணும். நான் வந்து கோகோனட் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ தேவை இருக்குது அவ்வளோ. ஒரு 400 grams அளவு ஸ்லைஸாக ஆனியன் கட் பண்ணிவிட்டு நல்லா இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் கோல்டன் கலராக ப்ரௌன் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். ஃபுல்லாக கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தி இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கோசரம் தான் ஒரு 3 சைஸ் சின்னதாக பிரியாணியில் ஒரு பட்டை, அதுக்கு மேலே ஒரு ஸ்டார் அனாசி, லவங்கு எடுத்துக்கலாம், 3 ஏலக்காய், 3 லவங்கு சேர்த்துட்டு நல்லா இது கூடவே வதக்கி விட்டுடலாம். எல்லாமே வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகுதுக்கு இதுக்கு மேலவே நம்ம ஒரே ஒரு தக்காளி தான், ஜாஸ்தி இல்லை. நம்ம ட்ரையாக வந்து சிக்கன் பண்ண போகிறதுனால ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம். இந்த அளவுக்கு வெங்காயம் இன்னும் வதங்கல, ஆனால் அது கூடவே தக்காளி கூட நல்லா வதங்கிடும். ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதுக்கு மேலவே நம்ம மசாலா பொடி கூட சேர்த்து விட்டுடலாம். இது கூடவே டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூனு, அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடரு, 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே கொரியாண்டர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு 2-3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். ஏன்னா கொரியாண்டர் பவுடரு பாதி சில்லி பவுடர் சேர்த்தாக்கா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம கொரியாண்டர் பவுடர் சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு மேலே கூட உப்பு சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ எல்லா மசாலாவும் எல்லாமே சேர்த்து விட்டுட்டோம். இதுக்கு மேலே இப்போ நல்லா இது வதங்கட்டும். வதங்குற வரைக்கும் நம்ம விட்டுடலாம். அதுக்கு மேலே நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துன்னு இதுக்கு மேலே நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் வந்து 1.5 kg சிக்கன். முழு சிக்கன் வந்து 1.25 இருந்துச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்துன்னு 1.5 kg வந்துச்சு. மீடியம் சைஸ் தான் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப பெரிய சைஸ் கட் பண்ணல, மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு மேலே பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு, சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இதில் இருக்கிறது கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போட்டோம். இந்த சிக்கன்லலாம் கொஞ்சம் நல்லாவே மசாலாலாம் நல்லா பிடிக்கட்டும். அதுக்கோசரம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக இந்த சிக்கனு குக்கரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வேணும்னாக்கா நம்ம கடாயில் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பாருங்கள். இந்த அளவுக்கு 5 நிமிஷம் நான் மூடி வச்சுட்டேன். மசாலாலாம் சிக்கனில் நல்லா பிடிச்சிடுச்சு. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சிக்கனில் இந்த மாதிரி மூடி வச்சாக்கா கொஞ்சம் எல்லாமே பிடிக்கும். உப்பு காரம் ஆகட்டும் எல்லாமே சிக்கனில். டைரெக்டாக நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு, எவ்வளோ ஜாஸ்தி வேண்டாம், ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடிட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் விட்டால் போதும். ஜாஸ்தி வேணாம், ரொம்ப டஃப்பான சிக்கன் கூட இல்லை இது. பாருங்கள், 2 இல்லாட்டி 3 ஜாஸ்தி, அதுக்குமே வேண்டாம். பாருங்கள், 2லேருந்து 3 வரைக்கும் நான் விட்டுட்டேன். எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு கடாயில் சேர்த்துக்கினேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கினேன். பாருங்கள், தண்ணி இவ்வளோ இருக்குது. வெந்த தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்குது வேணாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அது கூடவே நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நான் கரம் மசாலா இந்த டைமில் சேர்த்துக்கினா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் பிளாக் பெப்பர் கூட சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுடலாம் ஃபுல்லாக. இதுக்கு மேலே வந்து இந்த மசாலா ஆகட்டும் எல்லாமே நல்லா பிடிக்கிட்டோம். மூடி நல்லா வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம்லேருந்து விட்டுடலாம். இதுக்கு மேலே வைக்கிறோம் நான் காஷ்மீரி சில்லி பவுடர். இந்த ஸ்டேஜில் நான் சேர்க்க போகிறேன். கலருக்கு தான் இது, காரம் இல்லை. இப்போ இது எல்லாம் 3 மசாலாவும் நம்ம சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம மூடி வைக்கலாம். பீஸ் கூட பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. ஒரு 3 விசில் தான் விட்டேன். 2-3 வரும்போது நான் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டோம். பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் சிக்கன் தண்ணியெல்லாம் கம்மி ஆயிடுச்சு, ட்ரை ஆகிடுச்சு கடாயில். பாருங்கள், மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா சூப்பராக நல்லா டேஸ்டியாக காரச்சாரமாக நம்மளது சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஒரே ஒரு க்ரீன் சில்லியாக கொஞ்சம் கொரியாண்டர் லீவ் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக ஒயிட் ரைஸ் கூட நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது நாட்டுக்கோழி சிக்கன் காரச்சாரமாக இருக்கிறதுனால நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக நம்மளது ரெடி ஆகிடுச்சு.